ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட் சார். இன்றைக்கி வீடியோவில் நாம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டு நிறைய கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதில் ஒரு ஃபுட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இது என்ன ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது ப்ரீடிங்க்கு ஹெல்ப்பாக இருக்கிற ஃபுட்டு பச்சை பயிர், அதாவது நிறைய பாசி பேருன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பாசி பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். நான் வந்து 1/4 கிலோ அப்படின்னு வாங்கி வச்சுருந்தேன். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்குது. அது இந்த வீடியோ எடுக்கச்சில் 5 பேர் இருந்துச்சு. இப்போ எத்தனை பேர் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக வந்து மேக் பண்ணுறேன். இப்போ எத்தனை பேர் இருக்குது, என்னென்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அந்த 5 பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. நம்ம பச்சை பயிர் வந்து எடுத்து போட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது தண்ணி வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு கை பாசி பயிர் போட்டோம்னா 3 கிளாஸ் நிறையா தண்ணி அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா ஊறும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊற வச்சாச்சு. எவ்வளோ நேரம் ஊறணும் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம், இல்லைனா 1 டே ஓகே. இன்றைக்கி காலையில் வச்சா நாளைக்கு காலையில் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் பெருசாக போய்ட்டு. இந்த ஃபீமேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150, அதாவது 150 ரூபா. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பேரை பற்றி நம்ம எதில் போட்டுருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து நான் வந்து எடுத்தது, அதாவது ஒரு நாள் கழித்து வந்து தண்ணியோட லைட்டாக ஸ்மெல் அடிக்கும், அப்படியே எடுத்துறாங்க. அது வந்து நல்லா இன்னொரு 2-3 வாட்டரில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2-3 வாட்டரை நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தளவுக்கு வந்துடும். அந்த பச்சை பயிர் வந்து இந்த அளவுக்கு மசியணும், அதாவது கை வச்சு அமைக்க பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு மசி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி மசி இருந்தால் வந்து பேட்ஸ் வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து பேட்ஸுக்கு வைக்கிறேன், உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அண்ட் ப்ரீடிங் சீக்கிரம், அதாவது முட்டை சீக்கிரம் வைக்கிறதுக்காண்டி இந்த ஃபுட் வந்து வைக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா பார்த்து கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதாவது பேட்ஸ் வளர்க்குறவங்க தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ஸ் வளர்க்கிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும். நம்ம பேட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பிளேட் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதாவது குடமூடி அண்ட் இந்த பிளேட்டும் எல்லாமே 10 ரூபா கடையில் வாங்கினது தான். 10 ரூபா கடை எல்லா ஏரியாலும் மேக்ஸிமம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறது வாங்கிக்கோங்க. இந்த ஃபேன்சி ஸ்டோர் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கடை பெஸ்ட்டாக தெரியும் எனக்கு. இது இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வந்து 10 ரூபா மணி தான் நான் வந்து வாங்கினேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 பிளேட் இப்போக்கி இருக்குது. அடுத்து இன்னொரு நம்ம எக்ஸ்ட்ரா பேர் செட் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து பேட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ், அதாவது ஏற்றுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பேர் இருக்குது. நான் வந்து அந்த அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லை சண்டேக்குள்ளே மேக்ஸிமம் சண்டே வந்துடும் இந்த வீடியோ. என்னென்ன பேர் என்னென்ன இருக்குது மேக்ஸிமம் இப்போ ஒன்றும் எக்கில் இல்லை, அந்தளவுக்கு ஸ்பெஷலாகவும் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வீடியோ போடல. நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இந்த பேர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சிக்கெலாம் இருக்குது. இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கு இருக்குது. அதாவது இந்த வீடியோ எடுத்து 2-3 நாள் கழிச்சு தான் நான் வந்து வீடியோவே போடுறேன். இன்னும் வரைக்கும் ஒரு சிக்கு தான் இருக்குது. அடுத்து எத்தனை சிக்கு கேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்தோன்னா, அடுத்து இந்த பேர் பார்த்தீங்கன்னா நம்ம புது பேராக போட்டுருக்குது. இது இன்னும் எக்கே வைக்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா எக் வைக்கிறோம். கண்டிப்பாக நல்ல பேராக தான் இருக்குது. நம்மள்ட்ட இருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா 5 பேர், அதாவது 5 பேர் லவ் பேர்ட்ஸு, ஒரு பேர் ஆஃப்ரிக்கன் இருக்குது, அதுக்கடுத்து ஒரு பேர் புறா இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக நான் போடுறேன். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துக்கு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங்கில் இருக்குது. அதாவது நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் ப்ரீடிங்கில் இருக்குது. எக் அண்ட் சிக்கிலே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கனும் முன்னாடி எக் வச்சுட்டு அது 2 சிக்கி நெஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த 2மே வந்து சிக்கு தான். அந்த வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலே பார்த்துட்டு வாங்க. பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து 5 எக் வச்சு அடகாத்துட்ருக்கு. அதுவும் கண்டிப்பாக 2 சிக்கு தான் கேட்ச் ஆகும். அதாவது ஸ்டார்டிங் வந்து 2 சிக்கு தான் கேட்ச் பண்ணி நெஸ்ட் அவுட் பண்ணிட்டுருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு பேர் தான் நம்மள்ட்ட வந்து ஃபஸ்ட்லேருந்து இன்னும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் மட்டும் போட்டுப்போங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அப்போ தான் அந்த வீடியோ ரீச் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.